அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் நோக்கப்படக்கூடிய நோன்பு தான் இந்த ஆஷுரா நோன்பு. நமக்கு ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் இந்த ஆஷுரா நோன்பு தான் கடமையாக இருந்தது. நமக்கு ரமலான் நோன்பு கடமையான பிறகு இது விரும்பியவர்கள் நோக்கலாம் என்ற நிலைக்கு வந்தது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஆர்வம் ஊட்டியிருக்கார்கள் இந்த நோன்புக்கு. எந்த அளவுக்குனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுரா நாளில் நோன்பு நோக்குமாறு கட்டளையிட்டார்கள். நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதரை, இந்த நாளை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மகத்துவப்படுத்துகின்றார்களே என்று கேட்டனர். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அடுத்த வருடம் அல்லாஹ் நாடினால் 9ஆம் நாளும் நோன்பு நோட்பேன் என கூறினார்கள். அடுத்த வருடம் வருவதற்குள் ரசூலா மரணிச்சிட்டாங்க. அதனால் நம்ம பிறை 9, 10 நம்ம நோன்பு நோக்க வேண்டும். இந்த நோன்பு எந்த நோக்கத்திற்காக நம்ம நோக்குவோம் அப்படின்னா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன்கிட்டருந்து அல்லாஹ் காப்பாற்றினார். அதற்காக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம இந்த நோன்பு வைக்கிறோம். இன்னும் பார்த்திங்கன்னா, சில இடங்களில் மார்க்கத்துக்கு முரணாக சில கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுகிறார்கள். என்னென்னா, கர்பலா என்னும் இடத்துல தான் ஹுசைன் அலி அவங்க கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி மார்க்கத்தில் கட்டுக்கதைகள் அவிழ்த்து விட்டு அதற்காக இந்த நோன்பு வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. மார்க்கம்னாலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மட்டும்தான். சற்று நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகுதான் ஹுசைன் அலி அவர்கள் இறந்தார்கள். அப்படி இருக்கும்போது எப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுசைன் அலி அவங்க இறந்ததுக்காக நோன்பு வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத கட்டுக்கதையை நம்ம என்ன பண்ணணும், சற்று சிந்திக்க வேண்டும். எனவே புதிதாக மார்க்கத்தில் உருவாக்கப்பட்ட அனைத்து பிதத் இந்த நோன்பு, இந்த ஆஷுரா நோன்பு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபிரௌன்கிட்டருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றியதற்காக நன்றி செலுத்தும் விதமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்திருக்கார்கள், ஆர்வமூட்டியிருக்கார்கள். அதற்காக நாம் வைக்க வேண்டும். இந்த ஆஷுரா நோன்பில் நோன்பு நோக்கும்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கடந்த ஆண்டின் பாவ பரிகாரம் என்று கூறுகிறார்கள்.